வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தனுசு ராசிக்கு என்ன பார்க்குறோம்னா, இந்த நடப்பு காலகட்டத்தை ஏன் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படிங்கிறதையுமே, இந்த மாதம் நல்ல மாதம்தான் அப்படிங்கிறத உங்களுக்கான ஒரு புரிதலுக்காகவும், இந்த மாதத்தை தன்னம்பிக்கையாக தைரியமாக கொண்டு செல்ல உதவும் வகையில் இந்த பதிவு உங்களுக்காக இருக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசிக்கு எலுமிச்சம்பழம் வைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறதுனால தவறாமல் இதை பாருங்கள். சின்ன பதிவு தான், ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதத்தினுடைய அருமை உண்மை புரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த மாதம் தனுசு ராசி மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தசம அங்காரக யோகம் அல்லது அமைப்பு அப்படிங்கிற ஒன்று உருவாகுது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையுமே, இது யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் தசம வீடு அப்படிங்கிறது 10ஆம் வீடு. இது தொழில், வேலை, வியாபாரம், அதிகார பதவி, சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் செல்லக்கூடிய ஒரு யோகம், சமுதாயத்தில் மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. அந்த 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு இணையக்கூடிய அமைப்பு தான் தசம அங்காரக அமைப்பு அப்படிங்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. பொதுவாக செவ்வாய் பகவானுடைய குணம் அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா ஸ்பீடு, அதே நேரம் உஷ்ணம், அதாவது கோபம், இதெல்லாம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ராகு பகவான் உருவமில்லாத ஒரு அமைப்பு, நிழல் கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா மனதளவில் மனக்கலக்கம், ஒரு குழப்பம், இதையெல்லாம் உருவாக்குனாலுமே நல்லதையும் கெட்டதையும் சடனாக, அதாவது திடீர்னு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். குறிப்பாக நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம், பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ராகு பகவானுக்கு இருக்குது. இந்த யோகம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அப்படியே 1 by 1 தனுசு ராசிக்கு நடக்க போகுது. உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, இப்போ மேட்டருக்கு வருவோம். 7ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கரனுடைய இணைவு ஆரம்பம் முதலே குரு சுக்கர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தனுசு ராசிக்கு நடைமுறையில் இப்போ இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா, தொட்டதெல்லாம் ஜெயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோகம். செய்யும் தொழில்களில் வெற்றி, குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு முன்னேற்றம், பெரிய முன்னேற்றம் இருக்குது. சில நண்பர்களுக்கு எங்களுக்கு எந்த முன்னேற்றம் நடக்கலை, ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, பழைய கடன் கொஞ்சமாவது அடைபடுவது, முக்கியமான ஒரு தேவைக்காக, முக்கியமான ஒரு இடம் பொருள் வாங்குவதற்காக புதிய சுப கடன் உருவாகுவது, திருமண யோகம், தொழில் விரிவாக்கம் பண்ணுறது, பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு பெரும்பாலான தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. நடக்கவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய நண்பர்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த கமெண்ட்டும் சொல்கிறீங்க. அதே நேரம் இப்போ உருவாகக்கூடிய இந்த தசம அங்காரக அமைப்பு என்ன நன்மையை கொடுக்க போகுது? ஆல்ரெடி நம்மளுக்கு குரு சுக்கிர யோகம் நம்மளுக்கு சில நன்மைகளை கொடுக்கும்போது, இந்த குரு சுக்கிர யோகத்துக்கு கை கொடுக்கும் விதமாக தனுசு ராசியை காப்பாற்றக்கூடிய ஒரு யோகமாக இந்த தசம அங்காரக அமைப்பு தனுசு ராசிக்கு ஆக்டிவ் ஆக போகுது. வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க, அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, நல்ல தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு வெற்றி செய்தி கிடைக்கும். அப்பாவோட சண்டை போட்டு ரொம்ப நாளாக பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு மன அழுத்தம், மன வருத்தம் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு அப்பாவுடன் பேசக்கூடிய வாய்ப்பாக மகிழ்ச்சி செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன், கோயிலுக்கு போகவே முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க இல்லையா. இப்போ அந்த மாதிரியான தனுசு ராசிக்கு இதெல்லாம் நடக்கக்கூடிய, எதிர்பார்ப்புகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு செய்தி உங்களுக்கு உருவாகும். சின்னதாக நீங்கள் கோயில் கட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம். எங்கேங்க கையில் காசே இல்லை, கடன் வாங்கிட்டு இங்கேயே பதில் சொல்ல முடியாமல் இருக்கும், கோயில் கட்டுறது எங்கே போய் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கட்ட முடியல அப்படின்னாலுமே கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கோயிலுக்கு பெரிய அளவில் உங்களுடைய உழைப்பு, சப்போர்ட்டு இதெல்லாமே காணிக்கையாக கொடுத்து அந்த இறைவனர்களால் அந்த ஆலயம் கட்டி முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அல்லது அதற்கு காரணமாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வாய்ப்பை இறைவன் கொடுப்பார். ஒட்டுமொத்தமாக அனைத்து வகையான வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கக்கூடிய அந்த அமைப்பை இந்த தசம அங்காரக அமைப்பு அப்படிங்கிறதுமே குருச்சுக்கிர யோகம், இந்த ரெண்டுமே தனுசு ராசிக்கு கை கொடுக்குது. உங்களோட சொந்த தொழிலோ வியாபாரமோ சிறப்பான உயர்வான வெற்றி பாதைக்கு அடியெடுத்து வைத்து முன்னேற்றத்தை அடையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம், இந்த காலம் இனிமேல் இருக்க போகுது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு விவசாயம் வெற்றி அடையும். கமிஷன் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு பேச்சை குறைத்து வியாபாரத்தில் கவனம் கொடுத்து
உழைக்கும் போது வெற்றி அப்படிங்கிறது 100% நிச்சயமாகும். உடன் பிறந்தோரால் லாபம் உண்டாகும். உடன் பிறந்தோரோடு இணைந்து செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது வெற்றி அடையக்கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் இருக்கும். குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் உங்கள் மேல் இருந்த அவப்பெயர், கெட்ட பெயர் இதெல்லாமே மறைந்து மரியாதை, புகழ், அந்தஸ்து, நல்ல பேர் உருவாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது இனிமேல் ஸ்டார்ட் ஆயிரும். இது தனுசு ராசியின் ஆண் பெண் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பலன் இருக்கும்போது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, கல்வியில் ஆர்வம், கல்வியில் இருந்த தடைகள் விலகி கல்வியில் முயற்சிக்குண்டான பலன், முயற்சியோடு பயிற்சியும் பெரிய படிப்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை, வெற்றிகரமாக நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு இந்த காலம் இருக்கக்கூடிய யோகம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும். புதிய முதலீடு, அதில் வரக்கூடிய லாபம், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய வெற்றி, ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம், இதெல்லாமே இப்போ இருந்து ஒரு நல்ல காலம் ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதமே சாட்சின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் தனுசு ராசியோட அனைத்து முக்கியமான கோள்களும் இந்த காலத்தில் சாதகமாக உள்ள காலமாக இருக்கிறனால இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதமாக சாஸ்திரங்களும் சரி, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பலனுமே அதிர்ஷ்டமே இருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த யோகம் எல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா 2 மடங்கு to 5 மடங்கு முன்னேற்றம், தன்னம்பிக்கை, மனதளவில் அந்த தைரியம் இதெல்லாமே உருவாகும். தனுசு ராசி நண்பர்களே, பொறாமையும் தற்பெருமையும் விடுத்து தவறுகளை மனசாட்சிப்படி உணர்ந்து பேச்சை குறைத்து தொழிலில் முழு கவனம் செலுத்தும் போது வெற்றி அப்படிங்கிறது உங்கள் காலடியில் வரும் காலமாக, இந்த காலத்தில் அந்த வெற்றிங்கிறது வசமாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள். இந்த காலத்தை நீங்கள் இன்னுமே சிறப்பான காலமாக கொண்டு போகிறதுக்கு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள், ஆசிரியர்களை சந்திக்கும் போதோ அல்லது நேரில் சந்தித்தோ அல்லது சந்திக்க முடியாதவங்க தினமும் மனதாரம் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாள் வெற்றிகரமான நாளாகவும் இனிவரும் காலங்கள் வெற்றியான நாளாகவும் மாறும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 எலுமிச்சம்பழம் எடுத்து குலதெய்வம் கோயிலில் சுவாமி கடியை வச்சு, ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் ஆஃபீஸ்லேயும், ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய வீட்டிலும், இன்னொரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் பாக்கெட்டில் அல்லது நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வண்டி, காரில் வைத்து அடுத்த முறை போகும்போது அந்த 3ஐயும் எடுத்து ஓடுற நதி அல்லது ஓடை இதில் அந்த போட்டுட்டு புதுசாக எலுமிச்சம்பழத்தை மாற்றிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள், கண் திருஷ்டி, மனதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் இதெல்லாமே மறைந்து ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த பதிவில் அதுக்கான பலன் என்ன, எந்த அளவுக்கு நல்லது நடந்திருக்கு, எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அங்காரகன் வழிபாடு நீங்கள் செய்யும்போது இந்த காலம் இன்னுமே ஒரு சிறப்பான ஒரு காலமாகவும் அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும். அப்படிங்கிறனால இந்த பரிகாரத்தையும் இந்த வழிபாட்டையும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. ஸோ ஆக மொத்தம் இப்படி நிறைய பாசிட்டிவ் நிறைந்த நிறைய சாதகமான கோள்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த காலம் உண்மையிலேயே தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படிங்கிறத பெருமையோடு நான் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ முயற்சியும் பயிற்சியும் இருந்துச்சு அப்படிங்கும்போது, இன்னும் சுயஜாதகம் நம்மளுக்கு சாதகம் இருக்கும்போது வெற்றி அப்படிங்கிறது 100% இல்லை, 200-300% வெற்றி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத பெருமையோடு அந்த பதிவில் சொல்லிக்கிறேன். நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நானும் இறைவன் வேண்டிக்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவு தனுசு ராசியில் நடைபெறக்கூடிய அந்த யோகங்களை பற்றிய ஒரு கோச்சார பலனாக இருந்தாலும் முக்கியமான முடிவு எடுக்கும்போது உங்களுடைய சுயஜாதகத்தை, உங்கள் குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து இன்னும் ஒரு சிறப்பான பலனை, வழிபாடு, பரிகாரத்தை நீங்கள் தெரிந்து செய்யும்போது இன்னுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாக மாறும். தப்பில்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.